வணக்கம். இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிற பூமி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஏக்கரா 70 சென்ட் உள்ள வயல் பூமிங்க. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாராபுரம் ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த லேண்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீ மாருதி ப்ரொமோட்டர்ஸுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போட்டுக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க. இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறு வந்துடுங்க. ஒரு 5 ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க. தண்ணி பாருங்கள் மேலாலேயே இருக்குங்க. காடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழமை நீளமாக அமைஞ்சிருக்குதுங்க. ஃபுல்லாக வந்து வயல் பூமிங்க. இந்த பூமி பார்த்திங்கன்னா கரெக்டாக தாராபுரத்துலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர்லேயுமே உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.5 கிலோமீட்டர்லேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. உடுமலைப்பேட்டை டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டரில் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. வில்லேஜுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒட்டின மாதிரியே பூமி அமைச்சிருக்குதுங்க. சுற்றியுமே வந்து வயல் பூமி தான் அதிகங்க இந்த ஏரியாவில். உங்களுக்கு தார் ரோட்டு மேலேயே அமைச்சிருக்குது பூமிங்க. ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 250 அடி பக்கம் வருங்க. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயல் போட்டிருக்குறாங்க. மீதி ஒரு அரைவாசி ஒரு கால்வாசி பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் பயிரிட்டுருக்குறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா நீங்கள் பொரியல் திட்டம் கொஞ்சம் போட்டிருக்குறாங்க. இந்த பூமியோட வந்து வடகோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்காச்சோளம் தான் பயிரிட்டுருக்குறாங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 3 ஏக்கரா 70 சென்ட்டுங்க. இந்த 370க்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க, ஒரு ஃப்ரீ ஈபி வந்துடுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமராவதி பாசனம் பாய்ங்க. வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசன வசதி இருக்குதுங்க. உங்களுக்கு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதத்துக்கு வந்து தண்ணீர் பிரச்சனை வந்து இந்த ஏரியாவில் வராதுங்க. உங்களுக்கு பாசன வசதியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 6 மாதம் பக்கம் வந்துடுங்க. இது நீங்கள் வயல் தான் போடணுன்ட்டு இல்லைங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் விலை வச்சுக்கலாங்க. உங்களுக்கு அதாவது தக்காளி, உங்களுக்கு பச்சை மிளகாய், மக்காச்சோளம் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு தண்ணி பிரச்சனை வராது இந்த ஏரியாலிங்க. வில்லேஜுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒட்டின மாதிரியே பூமி அமைஞ்சிருக்குதுங்க. தாரோட்டுக்கும் பூமிக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. சுற்றியுமே வந்து தென்னந்தோப்பு, உங்களுக்கு வயல் பூமி தான் அதிகமாக இருக்குதுங்க. நம்ம வாங்கி தோப்பு பண்ணுற அப்படின்னு தான் இது அருமையான பூமிங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க 35 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. நேரில் வந்து பார்த்து பூமி பிடிச்சிருந்தா மறுபடி விலை பேசிக்கலாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து மக்காணி காடுங்க. பூமியோட வந்து கிழக்கோடு பங்கில் வந்து கொஞ்சோண்டு மக்காணி போட்டிருக்குறாங்க. ஒரு அரை ஏக்கரா பக்கம் போட்டிருப்பாங்க. மாட்டுக்கு தீவனத்துக்காக போட்டிருக்குறாங்க. மொத்த ஏரியாவே பார்த்திங்கன்னா அமராவதி பாசனம் பாய்ங்க. இது வந்து 370 அப்படியே தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா மாடு வளர்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மாட்டு செட்டுங்க. இந்த மாட்டுக்காக பார்த்தீங்கன்னா மக்காணி பயிரிட்டுருக்குறாங்க. ஒரு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 250 அடி வருங்க. இதை தார் ரோடு பேஸுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 370ங்க. விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க 35 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மொத்த ஏரியா வந்துங்க 370ங்க. விலை வந்து 35 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க.